வாழ்க நலமுடன். வணக்கம். இது ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு எடுத்து சொல்லப்பட்ட பலன்கள். இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வீகம். அது 12ல் போய் மறைஞ்சிருச்சு. சாரம் கொடுத்தவர் யார்? ராகும் 12ல் போய் மறைஞ்சிட்டார். ஆக அப்பா சம்பாரிச்சு சொத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்களான்னு கேட்டேன். வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்தது லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் சனி 4ல், 9ஆம் இடத்துக்கு 8ல். அதனால் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. அதே மாதிரி சூரியனை வந்து சனி பார்க்கறது. அதே மாதிரி 9ஆம் பாவகதிபதி சந்திரன் 8 சாரம் பெற்றது. இந்த 3 வகையில் பார்க்கும்போது அப்பா உங்கள் கூட இருப்பார், உயிருடன் இருப்பார். ஆனால் அவருக்கு உடம்புல ஒரு எண்ணெய் கட்டு மாவு கட்டு போடணும். ஏதாவது ஒரு வைத்தியங்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் அவங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு 6 வருடம் நீங்கள் ஹாஸ்டலில் படிக்கணும்னு. அதே மாதிரி தான் ஹாஸ்டலில் தான் 5 வருடம் படிச்சிருக்குது இந்த பொண்ணு. ரைட்டு. அதுக்கு அடுத்ததாக இந்த பொண்ணுக்கு சூரியனுடைய திசைக்கு முன்னாடி சுக்கிர திசை வந்துச்சு. அதாவது புதனுக்கு 2, கேதுக்கு 7, 9, சுக்கிரனுக்கு 20, 29. அந்த சுக்கிரனுடைய திசையில் கடைசி புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது கேது புத்தி. அந்த கேது 7 சாரம் வாங்கினதுனால அந்த கேது புத்தியில் இந்த பாப்பாவுக்கு கல்யாணம் நடந்திருக்குது. அதாவது சுக்கிரனுடைய திசையில் கடைசி புத்தியில் திருமணம் நடந்துருச்சு. குழந்தைங்கிறது 5க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் 12ல், சாரம் கொடுத்தவரும் 12ல். அப்போ முதல் கரு சிதைவு ஏற்பட்டு 2வது குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு 2வது குழந்தை கிடைச்சிருச்சு. அது குரு நிற்கக்கூடிய இடமும் ஆண் வீடு, சாரம் கொடுத்தவனும் ஆண் வீடாக இருக்கிறனால ஆண் குழந்தையாக தான் இருக்கணும்னு, ஆண் குழந்தை தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆண் குழந்தைன்னு எடுத்தது நம்ம ஒரு புரிதலுடன் சொல்லியிருக்கிறோம். அது ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5க்கு அதிபதி குருவு, அவர் ஆண் வீட்டில் போய் நிற்கிறாரு. சாரம் கொடுத்தவர் ஆண் வீட்டிலே நிற்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த வீட்டில் அதிபதி சுக்கிரனும் ஆண் வீடு, சாரம் கொடுத்தவர் செவ்வாய் அவரும் ஆண் வீடு. எல்லாமே ஆணாக இருக்கனால ஆண் குழந்தைக்கு வாய்ப்புகள் அதிகம். பையன் பிறந்திருக்கணும்னா பையன் பிறந்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு படிப்புங்கிறது புதன் 10க்கு அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ தொழிற்கல்வி தான் படிக்கணுமா? கலைக்கல்லூரியில் படிக்கக்கூடிய படிப்பு இல்லைன்னு. ஆமாம், தொழிற்கல்வி தான் படித்தேன் அப்படின்னாங்க. இப்போ 10க்கு அதிபதி யார்? சூரியன். அவர் வாங்குகிற சாரம் சுக்கிர சாரம். அப்போ சுக்கிரன்னு சொன்னோம்னா அவர் நிற்கக்கூடிய இடம் 7ஆம் இடத்துல, இது 12ஆம் இடத்துல போய் நிற்குது. அப்போ சுக்கிரன்னா நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அப்படியே எடுத்துக்கலாம், கட்டிடக்கலைன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சம்மந்தப்பட்டதில் தான் உங்களுக்கு எடுக்கணும். நான் கேட்டேன், ஒன்று ஆர்கிடெக்சர் அது மாதிரி படிச்சிருக்கிறீங்களா, அல்லது சிவில் படிச்சிங்களான்னு சொல்லி கேட்டேன். சிவில் தாங்கய்யா படிச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அது எடுத்த பாயிண்ட்டு கரெக்டு. இப்போ அது எப்படி எடுக்கணுங்கிற நுட்பத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது 10ஆம் பாவகாதிபதி 10லே நின்று சாரம் கொடுத்தவன் சுக்கிரன் அவருடைய வீட்டில் நிற்கும்போது அப்போ இவருக்கு எப்படின்னா தொழில் கல்வி ஃபஸ்ட்டு புதன் 11ல் நிற்கிறாரு, கல்விக்காரகன். சாரம் கொடுத்தவர் சூரியன் சிம்மத்தில் நிற்கிறனால தொழிற்கல்வி படிக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. அது என்ன மாதிரி கல்வி தொழில் அவர் செய்யணும்னா சுக்கிரனுடைய தொழிலை அவர் செய்யணும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கட்டடக்கலைக்கு சம்மந்தப்பட்டவர். அதே மாதிரி அவர் இது ஆர்கிடெக்சர் இது மாதிரி சொல்கிறதுக்கு, அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதுக்கு பொருத்தம் உள்ள ஒரு வேலை. அதில் நம்ம சொன்ன பாயிண்ட்டு அவங்களுக்கு கரெக்டு. ஆனால் நான் 2 கேட்டேன். ஒன்று ஆர்கிடெக்சர் படிக்கணும், அப்படி இல்லைன்னா அதாவது கட்டட இது வீடு கட்டக்கூடிய அந்த படிப்பு சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு. சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கிறேன்னாரு. ஆரம்பத்தில் வேலைக்கு போயிருப்பீங்க, இப்போ வேலைக்கு போக முடியாது, உங்கள் வீட்டுக்காரர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு. அப்படி அதுக்கு என்ன காரணம்னா சூரியனுடைய திசை 10க்குரியவன் சூரியன், சாரம் கொடுத்தவர் 7, 12க்குரியவன். அதனால் 12ஆம் இடம்னா விட்டுடணும், அதாவது விரயம், இழப்பு. 7ன்னா வீட்டுக்காரனால நீ வேலையை விட்டுட்டு இப்போ வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். 100க்கு 100 உண்மை. நேரில் பார்த்த மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் வீட்டுக்காரர் பேரில், அதாவது வீட்டுக்காரர் 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல சூரியன் திசை நடத்துகிறாரு. சாரம் கொடுத்தவர் இது நல்லா கவனிப்பாக பாருங்கள். 7ஆம் இடம் ரிஷபத்துக்கு 4 நின்று சூரியன் திசை நடத்துகிறாரு. சாரம் கொடுத்தவன் 6ல் நிற்கிறாரு. அதாவது 7ஆம் இடத்துக்கு 6ங்கும் போது துலாத்தில் நிற்கிறாரு. அப்போ 7 லட்ச ரூபா கடன் வாங்கி இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கணும்னு சொன்னேன். ஆமாங்க, 6 லட்ச ரூபா போட்டு வாங்கியாச்சு.
இப்போ அது வட்டி கட்ட முடியாமல் நாங்கள் தவிச்சிட்ருக்குறோம். அதனால் வந்து அதை வச்சிருக்கலாமா விற்றுடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதை விற்றுப்புடணும். எப்போ விற்கணும்னா இப்போ குருவனுடைய புத்தியில் 2027 2/15 அப்படின்னா 15/2/2027 வரலும் விற்க முடியாது. அதுக்கு அடுத்தது சனி புத்தி வருது. அந்த சனி பார்த்தீங்கன்னா 4ல் நிற்கிறாரு. சாரம் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா 12ல் போய் நிற்கிறாரு. யார்? சனிக்கு சாரம் கொடுத்தவர் ராகு. ராகு 12ல். அந்த நேரம் வந்து வித்தரலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ பேரில் வந்து யார் பேரில் இருக்குன்னா ஜாதகருடைய கணவனுடைய பேரில் தான் இருக்குது. அப்போ கணவனுக்கு பாருங்கள் சனி என்ன வராருன்னு பாருங்கள். சனி வந்து 10ல் போய் நிற்கிறார். பாதகாதிபதி. அவர் சாரம் கொடுத்தவர் ராகு. ராகு வந்து 6ல் நிற்கிறார். அப்போ வந்து ஒரு குடும்பம்னா கணவன் மனைவி உறவுகள் ஏற்பட்ட பின்னாடி குடும்பத்துக்கே பேசும். அதனால் மனைவினுடைய ஜாதகம் மூலியமாக அதை வித்து போயிடுங்கிறத நம்ம கணக்கில் சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்தது 3க்கு அதிபதியும் சனி தான். 4க்கு அதிபதியும் சனி தான். அப்போ 4க்கு அதிபதி சனி வந்து சாரம் கொடுத்தவர் வந்து 12ஆம் இடத்துல நிற்கிறனால பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணிங்களான்னு. ஆமாங்க பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கணும்னு. வாடகை வீட்டில் தாங்க நாங்கள் சென்னையில் குடியிருக்கிறோம். சொந்த ஊர் வந்து குளித்தலைங்க. வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படி அதுக்கடுத்து 3க்கு அதிபதி சனி தான். சாரம் கொடுத்தவன் 12ல். ஆக வந்து நகை நட்டுகள் வந்து சனிக்கு வந்து 19, ராகுக்கு வந்து 18, 37 பவுன் பக்கமாக அடமானம் வச்சுருக்கணும்னு சொன்னேன். அவ்வளோலாம் இல்லைங்க, 24 பவுன் அடமானம் வச்சுருக்கிறோம். வச்சு தான் இந்த இடத்த வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு. அப்படி சரிங்க அண்ணன், உங்கள் வீட்டுக்காரருக்கு பொறுத்தவரையிலும் தொழிலுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ நடக்கக்கூடியது, அதாவது சூரியனுடைய திசை 6 வருஷத்துக்கு சூரியனுடைய திசை தான் நடக்குது. அந்த சூரியன் 4ல் நின்று 6க்குரியவனுடைய சாரம் பெற்றனால 6ஆம் இடங்கிறது வந்து சர்வீஸ் நல்லா பண்ணலாம். அதே மாதிரி குருவும் இவருக்கு 6லே தான் நிற்கிறாரு. சாரம் கொடுத்தவனும் 6லே தான் நிற்கிறாரு. 6ஆம் இடங்கிறது வந்து வலுவாக இருக்கிறதுனால அப்போ இவர் வந்து தொழில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேலைக்கு போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது ஜாதகருடைய இது ஜாதகருக்கு இன்னும் வேறு என்ன பிரச்சனைகள்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இவர் புதன், அவர் வந்து 8க்கு அதிபதி. சாரம் கொடுத்தவர் சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கிறதுனால இப்போ சூரியனுடைய புத்தி நடக்கிறதுனால உங்களுக்கு கை காலில் அடிபட்டு ஒரு அயோடெக்ஸ் மூவ் ஆயின்மெண்ட் இது மாதிரி ஒன்று போட்டிருக்கணுன்னு அதெல்லாம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சிங்க அப்படின்னாங்க. அப்போ சூரியனுடைய திசை வரும்போதே அந்த வேலைகளை வந்து அந்த சூரியன் வந்து புதன் மூலியமாக அதை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் லக்னாதிபதி 8ல் போய் நிற்கிறாரு. சாரம் கொடுத்தவர் 12ல் நிற்கிறாரு. அப்போ 8ஆம் இடத்த அதிபதி 12ல் நின்று 12க்கு உரியவன் வந்து சுக்கிரன் வந்து ராகு சாரம் பெற்று ராகு 8ல் நிற்கிறனால பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு, அதுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிங்களா? நாங்கள் 2 டைமு பண்ணுற மாதிரி போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கூச்சமாக இருக்குதுன்னு சொல்லி பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாமல் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். பண்ணி தான் ஆகணுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கம்பல்சரி 8ஆம் இடம் தொட்டால் பண்ணி தான் ஆகணுமப்பா, அதனால் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்புறம் 12ஆம் இடங்கிறது வந்து அவங்களுக்கு கால் பாதம். அந்த கால் பாதத்தில் அதிபதி சுக்கிரன். அவர் சாரம் கொடுத்தவர் 8ல் போய் நிற்கிறாரு. அப்போ கிலுசெல்லாம் நீங்கள் எதுவும் போட மாட்டீங்க? கொலுசு போட்டு ஏதாவது புடவை கிழிஞ்சு போயிருக்குதுங்களான்னு சொல்லி கேட்டேன். 2 பட்டு புடவை கிழிஞ்சு போச்சுங்க. கொலுசு மாட்டி அப்படியே அந்த இடம் சின்ன டேமேஜ் ஆகி அப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு மிஷினில் கொடுத்து தெரியாத மாதிரி நூல் எடுத்து தைச்சி போட்டிருக்கிறேன். அதனால் வந்து கொலுசு போடுறதெல்லாம் பயமாக இருக்குது. ஒரு சாதாரண புடவைங்கும்போது நான் போட்டுக்குவேன். பட்டு புடவை மாதிரி கட்டணும்னா நான் போடுறது இல்லைங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. அதே மாதிரி தூக்கம் கெடும், நிம்மதி கெடும். 12ஆம் இடம் வந்து அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல நிற்கக்கூடிய கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் சுக்கிரன் வந்து 12க்குரிய அயன சயன போகத்தை கொடுக்கக்கூடியவரே இவருக்கு சுக்கிரன் தான். அவரே சாரம் கொடுத்தவர் 8ல் போய் நிற்கிறார். அப்போ லக்னாதிபதியும் செவ்வாய் தான். அவர் 8ல் நிற்கிறார். இவருடைய தூக்கத்தையும் நிம்மதியையும் இவரே கெடுத்துக்குவார். ஏதோ போனது போட்டு நடக்கட்டும், நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் இறைவன் கையிலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி பாலிசியாக போயிட்டாங்கன்னா இவருக்கு நிம்மதிகள் தூக்கங்கள் அயன சயன போகங்களெல்லாம் நல்லா இருக்கும். இவர் அப்படி கிடையாது. இவர் எப்படி இருப்பார்னா எல்லா இதுலேயும் மூக்க நுழைப்பார். தானு சொல்லி உள்ளார போவார். போகும்போது சில பிரச்சனைகளை வாங்கி கட்டிக்கிட்டு அதனால் வந்து அவர் திட்டி விட்டார், இவர் அடிச்சு விட்டார், நான் சொன்னதுக்கு எதிர்த்து பேசிட்டாங்கன்னு இப்படி வந்து மன உளைச்சலுடன் நிம்மதியை கட்டு தூக்கத்தை கட்டுக்கிட்டு இருப்பார். இதை தெளிவாக அவருக்கு சொல்லியாச்சு. அப்புறம் கடன் கொடுத்தா திருப்பி வராது. 2க்குரியவன் தனக்காரகன் குரு. அவர் ராகு சாரம் பெற்று ராகு 12ல் இருக்கிறனால பாம்பு வயலில் புகுந்த இது தவளை வெளியில் வராது. அதுபோல் நீ கொடுத்த காசு திருப்பி வராது. அதனால் கடன்லாம் கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்கன்னு சொன்னேன். 2, 3 பேர்த்துக்கு 3000, 4000, 5000 கொடுத்தோம்.
எதுவுமே திருப்பி வரலைங்க அப்படின்னாங்க. சின்ன காசுலேயே நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, பெரிய காசு கொடுத்தாலும் உங்களுக்கு இதே நிலைமை தான் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்குறத தவிர்த்துருங்க அப்படிங்கன்னு சொல்லியாச்சு. அப்புறம் 2 குறியும் 12ல் நின்று சாரம் கொடுத்தவரும் 12லே நிற்கிறதுனால வீட்டு சாப்பாடை விட கொஞ்சம் ஹோட்டலில் வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஹோட்டல் கடையில் ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி, அல்லது மாவு ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து அதை வந்து வீட்டில் தோசை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எப்படியாவது ஒன்று வெளியில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு இருக்குதுன்னு. இதையும் நேரில் வந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க, சத்தியமான உண்மைங்க. ஏன்னா பிள்ளைங்கள 2 பேரையும் வச்சுக்கிட்டு என்னால் கொஞ்சம் மேய்க்க முடியல. அவர் வந்து வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் 10 மணிக்கு 11 மணிக்கு வருவார். அந்த நேரத்துக்கு வரல நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சா ஆறி போய்டும்னு சொல்லிட்டு வரும்போது அவரையும் வாங்கிட்டு வர சொல்லிவிடுவேன். இப்படி தாங்க எங்கள் பொழப்பு ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எனக்கு வேலை கிடைக்குமான்னாங்க. இப்போ லீவில் இருக்கும்போது நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிங்க. ஏன்னா புதன் தான் வந்து பேங்க்கு. அவர் 11ஆம் இடத்துல நிற்கிறாரு, சாரம் கொடுத்தவன் 10ல் நிற்கிறாரு. 8ல் நின்னா உங்களுக்கு தொழில் செய்ய முடியாது. 11ல் நிற்கிறனால வேலை பார்க்கலாம். அப்போ அடுத்தது சனி புத்திக்கு அடுத்து புதன் புத்தி வரும்போது நீங்கள் கட்டாயமாக வந்து கவர்மெண்ட் வேலையில் பேங்க்கில் வேலை பார்க்கலாம், அல்லது அதுக்கு சமமான சம்பளங்கள் வாங்கலான்னு. அதுக்கு தாங்க இப்போ அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க் போய்க்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப்பு ஃபஸ்ட்டு செகண்ட் அதெல்லாம் எழுதாதீங்க. அதெல்லாம் வந்து எழுதிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறத விட இது வந்து உங்களுக்கு ஈஸி. 2 3 டைம் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவீங்க. பேங்க்கில் போய் உட்காந்துட்டு நலமாக சம்பாதிச்சு வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம். உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் லொல்லு பிடிச்சவருங்க. ஏன்னா அவருக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் போய் நிற்கிது. ராகு சாரம் பெற்று ராகு 6ல் நிற்கிது அப்படின்னு 100க்கு 100 உண்மைங்க அப்படின்னாரு. அவர் யார் சொன்னாலும் நம்ப மாட்டார். ஏன்னா லக்னாதிபதி 6ல் அவர் வந்து இது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காரு, 12 குறியினுடைய சாரம். அதனால் அவர் யார் சொன்னாலும் நம்ப மாட்டார். கொஞ்சம் அகராதி பேசுவார், ஸ்ட்ரிப்பாக இருப்பாருங்க. அவருக்கு வந்து தொழில் ஸ்தானம் மட்டும் நல்லா இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் நிற்கிறாரு, சாரம் கொடுத்தவர் 6ல் நிற்கிறாரு. அதனால் தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்கக்கூடிய தொழிலை தாங்க பார்க்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து ராகு சாரம் பெற்றிருக்கிறதுனால அந்த ராகு 8 குறியினோட சேர்ந்தனால கொஞ்சம் சிரமங்கள் பட்டு தான் ஆகணும்னு. அதே ஒரு நிறுவனத்தில் வந்து ஏஜென்சி எடுத்து இவருக்கு கீழே 20 பேரை வச்சு வேலையை பார்த்து நிர்வாகத்தை ஒப்படைச்சிட்டு அவங்க கொடுக்குற காசில் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு மிச்சத்தில் இவர் எடுத்துகிட்டு வராரு. சில நேரம் லேபர் வரலன்னா இவரே கொஞ்சம் ஓடி ஆடி அந்த வேலைகளை இவரே செய்யக்கூடிய ஆளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவ்வாறு சாலங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க நலமுடன், நல்வாழ்த்துக்கள்.